எங்களோட இலங்கையை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம். நாளையிலேருந்து ஒரு புது பரிமாணத்தில் பார்ப்பீங்க. நீங்கள் தானே அந்த பாடக்கூடிய புள்ளி ஒன்று இருக்காம, இதுக்குள்ள பாடக்கூடிய நல்ல சின்ன புள்ளி ஒன்று இருக்கான், நல்லா பாடுமோ அது யாரு பிள்ளை? நீங்கள் தானே? கில்மிஷா, அசானி, அடுத்தது ரஷ்மி தான். கில்மிஷாவையும் பார்த்தனீங்களா? நான் பாட்டு பாடி பெரிய ஆளா வந்தோடனே எல்லாரும் என்னைய பார்த்து கை தட்டி கூச்சல் போட்டு அதில் விருப்பம் எல்லார்ட்ட பாராட்டையும் கொண்டு போகணும். நான் நல்லா பாடி என்ன பாத்தியா அப்பாத்த கேட்டேனா அப்பாத்தி தோ அப்பாக்ஸையே வாவ் முறையாக படிக்கணும், முறையாக பாட்டை கற்றுக்கணுன்றது என் ஆசை. அதுக்கு நாங்கள் நல்ல ஒரு ஒரு டீச்சரை நாங்கள் பார்க்கணுமெண்டா அது கொஞ்சம் சிலவாகும். அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பெரிய உதவியாக இருக்கும். பிள்ளைய ஒரு சிறந்த பாடகியாக வந்து உருவாக்குறதுக்கு இப்போ சங்கீத ஆசிரியர் ஒரு ஆளை நாடி சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஏசிக்காக ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து ஒரு கட்டத்தை கடந்து பெற முடியாது. நாளான கண்ணி பொண்ணையே நானும் வாடாத ரோசா தண்டியே, நாளான கண்ணி பொண்ணையே நானும் வாடாத ரோசா தண்டியே, பூங்குயிலே பூங்குயிலே இத்தனை நாளான காத்திருக்க. அதை எடுக்கிறது சரியான கஷ்டம், ஒன்றும் வராது. அங்கங்கே மரத்துக்கள்லாம் ஏறி ஜம்பு மரத்து மேலாம் ஏறி அப்படி இப்படித்தான் 2-3 பாட்டுகள் ட்ரை பண்ணேன். அதுக்கு நல்ல ராகம், அந்த இழுத்து படிக்கக்கூடிய தன்மை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நீங்கள் இப்படியே இதுலேருந்து போய் கொண்டிருப்பீங்களான்னு நீங்கள் ஒரு சிறந்த பாடகி பெஸ்ட்டாக வந்து நிற்பீங்க. சரியா? அம்மாவும் வந்து உங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்த்து கொண்டிருக்கிறார் 2 பிள்ளைகளையும். அம்மாவுக்கு ஒரு எதிர்காலம் பண்ணால் நீங்கள் தான் அதை உருவாக்கி கொடுக்க போகிறது. உறவென்று சொன்னால் நீதானே உதிரத்தில் ஆடும் பூந்தேனே, கொலவெறியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கண்ணியம்மா எங்க சன்னியம்மா குங்கும கோதையில் அந்நிய சோதையில் செந்தூர தீவாணி சிங்கார குபதி வன்னிய சாணாச்சி சௌளம்ப. பாட்டு படிக்கிறது நானும் படிக்கணும்னு ராகமாக படிக்கணும்னு கஷ்டப்பட்டு படிப்போம். ஒரு கட்டத்தில் மூச்சடக்கும். அதை எப்படி நாங்கள் தவிர்த்து கொள்வது? மூச்சடக்காமல் எப்படி பாடுறது? மூச்செடுக்காமல் பாடுறேன்னா முதல்ல பயப்படக்கூடாது. பயம்தான் காரணமா? நான் பயப்படுறேன்றீங்களா? இந்தியாவில் போய் அந்த சீந்தமிழ் இந்த வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்காகத்தான் காத்திருக்கிறீங்க, அங்கே அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி. அப்போ தங்கச்சி அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஓ, அப்போ இப்போ இன்னும் அடுத்த ஒரு அழகான பாடல் ஒன்று தாங்களேன். என்ன பாட்டு இருக்குது உங்கள்ட்ட கைவசம் இருக்கிற? நீதானே நீதானே நாளோர் படிங்க பாப்போம். நல்லா வருமானு நினைக்கிறேன். என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவற்ற பேர் வந்து லீ முரளி. இவர் வந்து ஆரம்பம் இப்போ இல்லை, ஒரு 10-15 வருடங்களுக்கு மேலான ஒரு சினைதம். ஆரம்பத்தில் ஒன்றா வந்து பயணித்து கொண்டு வந்துறாங்க. இடையில் வந்து சில வேலையில் எந்த வேலை வேறு அவற்ற வேலை வேறு வரைக்குள்ள வேறு பிரிவாக வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ நான் அங்கே இருந்து வெளியே வந்தோடனே திரும்ப மீள வந்து ஒன்று சேர்ந்துருக்கிறோம். இப்போ வந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாங்குளம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். என்ன மாங்குளம்? ஓ, மாங்குளத்துக்கு வந்திருக்கிறோம். மாங்குளத்தில் வந்ததுல நோக்கம் என்ன மச்சான்? நல்ல பாட்டு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு, அந்த பிள்ளைய வந்து சிறுமியா சிறுமி ஒன்று இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த கேளோட வந்து கதைச்சி அவன் எப்படி பாட்டு படிக்கிறான்றதை பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கான். ஓ, இப்போ நான் ஏற்கனவே என்னுடைய பதிவில் வந்து சொல்லி இருக்கிறேன், எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகள் உங்களுக்குள்ள தனித்தனி திறமை இருக்கும். சில பேருக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கும், சில பேருக்கு நல்ல பாடக்கூடிய இது இருக்கும், சில பேர் சில விடயங்கள் இன்ன விடயம் தொடர்பாக நான் கதைக்கணும், இதை வழிகொண்டுறணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. நிறைய திறமைகள், அது திறமைகள் பல தரப்பட்டது. அப்போ அதில் இருக்கிறார்கள், நீங்கள் தொடர்பு கொள்ளைக்கு அதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு வந்து அதை வெளியே கொண்டு வருவோம். இப்போ வெளியே வராமல் நிறைய உறவுகள் திறமை இருக்கும், அதுக்கு தேவையுடைய ஆக்கள் இருப்பேன். இப்போ ஒரு பாட்டு அடிக்கணும், நல்ல வாய்ஸ் உள்ள ஒரு பிள்ளை வந்து தேவை என்று சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பார். ஆனால் அவருக்கு அந்த தெரிஞ்ச ஆக்களும் அந்த எப்படி வெளியே வர்றது வெளியே கொண்டு வரேன்னு தெரியாம அவனுக்கு எப்படி இந்த பாட்டை வெளியே கொண்டு வரலாம்னு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி கம்போஸ் பண்ணுறவனுக்கு நல்ல ஒரு பாட்டை படிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பிடிக்கிறது, எங்கே தேடி கண்டுபிடிக்கிறன்றது தெரியாமல்
இல்லாமல் இருக்கும். அதை இப்போ இந்த மாதிரி வீடியோக்களில் அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வருவோம் உண்டு. அது என்ன முதல் கட்ட நடவடிக்கை? இது முதல் கட்ட நடவடிக்கை. இப்போ இளையராஜாவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உலகத்தில் இப்போ எல்லாரையும் கூட ஒரு மியூசிக்கில் வந்து ஒரு அவர் போட்ட மியூசிக் இன்று வரைக்குமே இசை ஞானி என்ற ஒரு பட்டத்தை வந்து பெற்றிருக்கிறார். இப்போ அவரை மாதிரி எவ்வளவோ இசை ஞானிகள் வந்து மறைஞ்சிருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. இப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அந்த வாய்ப்பை சரியாக அவர் பயன்படுத்தி கொண்டார். அதுக்கு பிறகு தொடர்ச்சியான வாய்ப்புகள் கிடைச்சிது. அவரை மாதிரி எவ்வளவோ பேர் வந்து இருக்கணும். ஆனால் அவைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். வேறு வேறு தொழில்களில் வந்து இருப்பினம் இருப்பினம் பார்க்கறதுக்காண்டி வேறு ஃபீல்டில் இருப்பாங்க. ஏன்னா காசு தானே மெயின். காசு தான் மெயின். பாடுறதுனால காசு வரப்போதான்னு கேட்டால் இல்லை, ஆனால் பாட ஆசை இருக்கும். பாட ஆசை இருக்கும், இதுதான் விஷயம். அப்போ இந்த விஷயத்தை 11 வயது சிறுமியில வீடியோவை வந்து ஒரு பாட்டு படிக்கிற வீடியோவை அவர் அம்மா வந்து எனக்கு வந்து அனுப்பியிருந்தா. அப்போ அதை நான் பார்க்கல பார்த்துட்டு யோசிச்ச விஷயம். ரைட், அந்த பிள்ளையோட குரலையும் வந்து பார்த்தா நல்லா இருக்குது. அப்போ போய் இன்றைக்கு அந்த பிள்ளையோட பாட்டை பதிவு செய்வோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம் மாங்குளத்துக்கு. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில் வலிக்கிடுவோம், வெளிநாட்டுக்கு வலிக்கிடுவோம்னு தான் முடிவு செய்துட்டேன். இப்படியே இருந்து என்ன செய்யறேன்னு இந்த பின்னுக்கு பாருங்க, பேக்குகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே வலிக்கிடுவோம்னு தான் வலிக்கிட்டது. அப்போ இன்றைக்கு இந்த வேலையை முடிச்சு கொண்டு ஒரு தடவை நாட்டில் இருக்க நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம். இதையும் செய்து போட்டு போவோமே, இந்த நல்ல ஒரு காரியத்தையும் செய்து போட்டு அதுக்கு பிறகு வலிக்கிடுவோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். வெளிநாட்டில் போய் வேற வாழ்க்கை டோன் பாஸ்கோ வந்து அதுக்கு பக்கத்து ரோட்டு இதுதான் ரோட்டா போட் போட்டுருக்கேன். ஓகே, இங்கால தானே ஒரு 3 பயிற்சி முகாம் இருந்தது. போயிடுவோம்மா பேசாம போய் பார்ப்போம். அடிச்சு செல் அடிச்சு பிரிஞ்ச பில்டிங் எல்லாம் கிடக்குது இருக்கு. ரைட், இப்போ இந்த ரோட்டால் நாங்கள் திரும்பி ரோட்டு தான் கொஞ்சம் சட்ட சிக்கலான ரோட்டு, கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் இப்போ போக போகிறோம். இது என்ன டோன் பாஸ்கோன்னா அது என்ன விளங்க? டோன் பாஸ்கோன்றது ஒரு தென்னிந்திய திருச்சபை மாதிரி. அது டோன் பாஸ்கோன்றது தனி ஒரு கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன். அந்த இதெல்லாம் இருக்குல்ல, யூனிவர்சிட்டி இருக்குது, டோன் பாஸ்கோனா கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய பிரிவு இருக்கு. கிறிஸ்தவம்ன்றது வேற, அதை தாண்டி வேற ஒன்று இருக்குது. நொன்னார்சிக்குள்ள நிறைய சபைகள் கிடங்கு பள்ளங்கள் தாண்டி நாங்கள் வந்து காடு மலை தாண்டி போய்கொண்டு ஒரு வாடகையை வந்து சந்திக்கிறதுக்கு போகிறோம். ஒரு சேனலில் ஏதோ பாடி இருக்கிறாவா நேர்காணல் வந்து செய்திருக்கணும். அதே மாதிரி அவள் ரியலாக வந்து வீட்டிலேருந்து பாடுறதையும் எடுத்து அவையில் அம்மா வந்து போட்டிருந்தா. அப்போ நாங்கள் இப்போ நேராக சந்தித்து அந்த சிறுமியிட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்ற விதமாக ஒரு பதிவு வந்து செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி நாளைக்கு நாட்டை விட்டு வெளியே போவோம். நாளைய வீடியோவில் வந்து மறக்காமல் சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு எங்களோட இலங்கையை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம். ஒரு புது பரிமாணத்தில் பார்ப்பீங்க. இதில் இருக்கிற லீ முரளி இப்போ ஆல்விஸ் கிளின்டன் ஒருத்தர் வேற இருக்கிறார். அந்த லக்கேஜ் ஒன்று போடணும். அவர்கிட்ட கிளின்டன் லக்கேஜ் வந்துட்டேன்னா சரி. இப்போ பானோட லக்கேஜ் பின்னுக்கு இருக்குது. நாங்கள் இப்படி நாட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும் இருந்து என்ன செய்கிறது? எல்லாம் நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க, நாங்களும் போயிடுவோம். அப்படி அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ இன்றைக்கு போக பட்டுனா இல்லை நாளைக்கு வெளிக்கிட போகிறேன். நாளைக்கு இந்த பதிவில் வந்து எல்லாருமே பார்க்கலாம். அதுக்காக தான் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி எங்களோட பயணத்தை வந்து உங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்குது, அங்கே வெளிநாட்டு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்த வாழ்க்கை, அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு ஒரு புதிய ஒரு உலகத்துக்குள்ளே வந்து போக போகிறோம். அப்போ நாங்கள் இப்போ அவாக்கு வந்து கோல் அடித்து கேட்டுருவோம். அப்போ கோல் அடித்து கேட்குறேன்டா ஃபோன் அங்கே தான் கிடக்கு. அப்போ அதை எடுங்க, எடுத்து கோலை போடு. நீங்கள் தானே அந்த பாடக்கூடிய புள்ளி ஒன்று இருக்காம, இதுக்குள்ள பாடக்கூடிய நல்ல சின்ன புள்ளி ஒன்று இருக்கான், நல்லா பாடுமா? அது யாரு பிள்ளை? நீங்கள் தானே? உண்மையாவா? வாங்க. இது தங்கச்சியா? வாங்கலாம். எங்கே எவ்வளோ தூரம்? கனதூரமாக போகணும் வீட்டுக்கு பக்கத்தில். அண்ணா ஏறுங்க, பின்னுக்கு ஏறுங்க. அப்போ நடவுங்களேன் முன்னுக்கு போங்கலாம். இதால போங்க. மாங்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கால சைட்டில் வீடு இருக்குன்றாங்க, அங்கால சைட்டில் வந்து பார்த்தா வெட்ட வெளியாக இருக்குது. இங்கால நிறைய காணிகள். மழை பெய்யும் போல எங்களோட ஊர்களை விட, டவுனை விட இங்கே நிறைய மழை பெய்யும் போல விட. இதை போய் இப்பயே நாங்கள் இது சாந்தபுரம் மலையாளபுரம் பக்கம் போய் பார்த்தோம்னா குறைவாக காஞ்சி போய் கிடக்கும். மழை கொஞ்சம் குறைவு. காடு மரங்கள் உள்ள இடத்துக்கு மழை அடிக்க ஒருக்கா கிடைக்கும்ன்ற உண்மை தானே? இவங்க தான் மரத்தை வெட்டி ஏற்றுறாங்களே. அதில் வேற A9 ரோட்டில் உள்ள மரத்தை வெட்டுறாங்க, பார்த்துருப்பீங்களே வரைக்கும். ரோட்டு போட போகிறாங்களோ.
ஏனைனையோ ஏனையில் ரோட்டு மரங்கள் வெட்டுறாங்க. உள்ளுக்கு தான் இருக்குது வீடு. நாவல். ஆனால் மாரி காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன இதில் பயணம்? கடும் கஷ்டமாக இருக்குண்ணே. இப்பயே நான் நைட்டு பெஞ்ச மழைக்கு தான் இப்படி தண்ணி இப்படி இருக்குண்ணே. ஓ பானசன் கீழே சேரு பானசன். பெரிய ஒரு காணிக்க தனி வீடு. பெரிய ஒரு காணிக்க தனி வீடு. ஓ ஓ ஓ அங்கால ரயில்வே ஸ்டேஷன் ஆக்கும் என்ன? ஓ தெரியுது ஸ்டேஷன். அதுதான் மாங்குளம் ரயில்வே ஸ்டேஷன். நேராக பார்த்தா கிட்ட தானே எனக்கு. ஓ புளி நல்லா காய்ச்சி குலுங்குதா? ஓ மையா புளி ஒரு கிலோ 1300 400 கிட்ட போதாக்குமா? ஓ மேனே. ஓ ஒரு ஆ ஆ ஆ இது ஃபாதர்ட்ட காணி, உங்களோட சொந்த காணி இல்லை. ரைட், நாங்கள் இப்போ எதில் இருந்து தங்கச்சி கதைப்போம்? இதில் இருந்து கதைப்போமா? ரைட். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் மாலினி. மாலினி. மாலினி என்று சொல்லக்கூடிய அக்கா. இவாக்கு என்ன பேர்? ரஷ்மி. ரஷ்மி. உங்களுக்கு 2 குழந்தைகள். நீங்கள் இதில் நீண்ட காலமாக இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, இப்போ ஒரு 2 வருஷமாக தான் இருக்கேன். 2 வருஷமா? உங்களோட சொந்த இடம்? சொந்த இடம் நான் பிறந்தது வந்து மலையகம். மலையகம். மலையகம் மெட்டன் தான் என் சொந்த ஊர். இங்கே வந்து 2 வருடங்கள் தான்? இல்லை இல்லை, நான் கல்யாணம் முடிச்சு வந்து இப்போ வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமாக மாங்குளத்தில் தான் இருக்கிறீங்க. மாங்குளத்தில் இப்போ இந்த வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கிறீங்க. உங்களுக்கு சொந்தமாக இடம் இல்லை? சொந்தமாக அங்கே தந்தாங்க. அது யானை காடு. எங்கே அது? கரிப்பட்ட முறிப்பு புதிய நகர். கரைப்பட்ட முறிப்பா? புதிய நகர் காட்டு தந்தாங்க வீடு. அது யானை பிரச்சனை. மற்றது இவோட உள்ள பாட்டு படிக்கிறனால அங்கே எந்த வசதி வாய்ப்பும் இல்லை எனக்கு. கோல் சாதாரணமாக கோல் கதைக்கவும் முடியாது அங்கே இருக்கப்ப. அப்போ இப்போ 2 வருஷமா எனக்கு இப்போ பாட்டு படிக்கிற நெட்வொர்க் உங்களுக்கு தேவையா இருக்கு? நெட்வொர்க் தேவை எனக்கு. மற்றது இவருக்கு பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு கடையில் போயிட்டு ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கோ நெட்வொர்க் பாட்டு யூடியூப்பால் எடுத்தானே பாடுறேன். அப்போ அதை எடுக்கிறது சரியான கஷ்டம், ஒன்றும் வராது. அங்கங்கே மரத்துக்கள்லாம் ஏறி ஜம்பு மரத்து மேலாம் ஏறி அப்படி இப்படித்தான் 2-3 பாட்டுகள் ட்ரை பண்ணேன். அதுக்கு பிறகு தான் நான் யோசிச்சேன், நான் சரி வராது, இங்கேருந்து நாங்கள் பிள்ளைய பாட வைக்க இயலாது என்று சொல்லி நான் ஃபாதரோட கழிச்சு நான் இங்கே வந்துட்டேன். ரைட். இப்போ நீங்களும் 2 பிள்ளைகளும் இருக்கிறீங்க. உங்களோட கணவர்? அவர் எங்களோட எல்லாம் அவர் இல்லை, 2 பிள்ளைகளையும் நீங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ மூத்தவா ஒரு பாட திறமை இருக்குன்னுட்டு அந்த திறமையை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. எத்தனை வயதில் இனங்கண்ட நீங்கள்? வந்து நான் 5ஆம் ஆண்டில் வந்து 5ஆம் ஆண்டில் தான். 5ஆம் ஆண்டில் பாட வலிக்கிட்டா? இப்போ 7ஆம் ஆண்டு படிக்கிறேன். 7ஆம் ஆண்டு படிக்கிறா. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? மாலினி. இவாட பேர்? ரஷ்மி ரசோதனி. ரஷ்மி ரசோதனி. ஓ ரஷ்மி ரசோதனி. நல்ல ஒரு குரல் வளமாக வந்து இருந்தது அவட பாட்டை வந்து கேட்குள்ள. இப்போ அவள் பதிவு செய்ய மாட்டதுக்காக வந்தனா இதுக்கு முதல்ல இந்த சேனல் வந்து பதிவு செய்திருக்கீங்க? உங்களுடைய அது வந்திருந்தாங்க, சேனல் பேர் தெரியாது, வந்திருந்தாங்க ஒரு சிலர் பதிவு செய்ய. வேறு மேடா ப்ரோக்ராம்களுக்கு போய் பாடுறோம்? போயிருக்கிறோம். எங்கே போய் பாடியிருக்கிறேன்? வந்து யாழ்ப்பாணத்தில் குருநகரில் இருக்குது, யாழிசைன்னு சொல்லி குருநகர் டவுன், அதில் தான் பாடுறேன். பாடிக்கொண்டிருந்தா ப்ரோக்ராம்கள்னா கூப்பிடுவீங்க? பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாளில் போய் பாடுவோம். அந்த ப்ரோக்ராமில் போய் பாடுவோம். அது போட்டி ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு அந்த போட்டி. இவளுக்கு வந்து அது 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நடந்த போட்டி. அதில் தான் நாங்கள் போய் செட் ஆனவங்க. இப்போ போட்டி தொடங்கினா அவங்க கால் பண்ணுவாங்க. 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள போட்டி தொடங்கினா இவளை கால் பண்ணுவாங்க போட்டி. அப்படியா தங்கச்சி? இதில் ஒரு பாட்டு ஒன்று நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பாட்டு இடைக்கால பாட்டு நான் கேட்குறது தானே. பாட்டு படிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த பாட்டை படித்தா. இடைக்கால பாட்டோன்னு நீங்கள் படிக்க அந்த பாட்டை கேட்டுட்டு இவா படித்தா? இவ படிச்சுட்டு நல்லா போனா, நல்லா படிக்கிறாளே பாட்டு அப்படின்னு சொல்லி, இங்கே வாங்க வாங்க பாப்பா இங்கே படிங்க அப்படின்னு சொன்னேன். இந்த பாட்டை நீங்கள் படிங்க ஒருக்கா அப்படின்னு. என்ன பாட்டு பாப்பா அது? என்ன பாட்டு அது? சிவகுமாரும் லக்ஷ்மி அம்மாவும் சேர்ந்த அந்த பாட்டு. நான் தண்ணியிலேருந்து படிச்ச இந்த பாட்டு தெரியல. ஏதோ ஒரு பாட்டு அவள் உங்களை கடந்து பாடிக்கொண்டு போயிருக்க. அந்த அதுலேருந்து தான் இவாக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்றதை நாங்கள் ஆண்டுறீங்க. அதுலேயே வளர்க்கணும்னு யோசிக்கிறீங்க. வாவை தங்கச்சி பன்னீர் தூது நேரம் பொன்மானம் பன்னீர் தூது அப்படியா தங்கச்சி? அதான் ஃபர்ஸ்ட் பாட்டு படித்தது. எத்தனாம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு. 7ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறா. ரஷ்மியா? ரஷ்மிக்கு வந்து நல்ல திறமை இருக்குது. கில்மிஷா, அசானி, அடுத்தது எல்லாத்தையும் போய் பார்த்தோம். ரஷ்மி தான்.
கில்மிசாமி பார்த்தனீங்களா? பார்த்து ஃபோட்டோலாம் இருக்கு. ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க. அப்போ ரஷ்மியும் அடுத்து அவங்களோட வரிசையில் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகணும், கோல்டு மெடல் அடிக்கணும். விருப்பம் இருக்குது, பாடுற விருப்பம். பாடுறதுக்கு விருப்பம் இருக்குது. நல்லா பாடுவான்ற நம்பிக்கை இருக்கா? பயப்படுறீங்களா? இல்லை. என்ன இதுக்கு முதல் பார்த்துருக்குறீங்களா? இல்லை. பார்க்கல. பள்ளிக்கூடம் போய் கொண்டு இருக்கிறீங்கன்னு. ஓ, தங்கச்சி பள்ளிக்கூடம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறா. இப்போ நேரம் 3 மணி ஆகுது, பின்னேரம் 3 மணி. அப்போ அந்த நேரம் தான். அப்போ நான் இப்போ அவர் அம்மா அந்த பாட்டை அனுப்பியிருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு அது கூட நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி கழிச்சிட்டு சொல்லியிருந்தேன்னா வர்றேன்னு சொல்லி அப்போ இந்த டைம் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு பாட்டாக கொடுப்போம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா பாடக்கூடிய பாட்டு இருக்குது தானே, ஆக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பாட்டு உண்டு. படிங்க பார்ப்போம், அருமையான ஒரு பாட்டு உண்டு. தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்த உன்னை போதச்சயடம் பார்ப்பதுக்கா, எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க, நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது, நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது, கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச, கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச, கலங்கிடுவா பிள்ளைன்னா சாவ கூட மறைச்ச, திருநீர் பூசினக்கை திருநீரா ஆனதோ, திரும்பி பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ, ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்த உன்னை போதச்சயடம் பார்ப்பதுக்கா, எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க, ஆரிராரிராரிராரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிராரிராரிராரிரோ ஆரிராரிரோ. சூப்பர், அருமையாக இருந்தது. நல்ல ஒரு குரல் வளம், நல்ல ராகம் இருக்குது உங்கள்கிட்ட. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் நான் உங்கள்கிட்ட. இந்த பாட்டோடு சேர்த்து வேறு பாட்டுகள் எல்லாமே நல்லா படிப்பீங்க அப்படின்றது விளங்குது. இதுதான் பிடிச்ச பாட்டா உங்களுக்கு? நேற்று அந்த முள்ளிவாய்க்கால் இது நடந்தது இல்லை? ஓ, அப்போ நான் யோசித்தேன் இந்த பாட்டை இப்போ படித்தா சும்மா அம்மா கிட்ட படிங்க. அப்போ நான் இப்போ சும்மா அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன் இந்த பாட்டை டக்குன்னு பாடமாக சொல்லி நாங்கள் முள்ளிவாய்க்காலில் அந்த இடத்துக்கு போய் பாடணும்னு சொல்லி தான் ரெடி பண்ணோம். அது பாட்டு கிண்டிடுச்சு. அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பழகி எடுக்க. அப்போ நேற்று அதை பயிற்சி செய்தவா அந்த பாட்டை? முந்தான இரவு தான் யோசிச்சேன் நான். நேற்று ஒரு நாள் இப்போ அரவாசி தான் பாடமாக்குனேன். அப்போ இன்றைக்கு முழுசாக பாடமாக்கிட்டேன். இப்போ இசை ஆர்வம் பிள்ளைக்குள்ளே இருக்குது அப்படின்றதுக்குள்ள நீங்கள் இப்போ கதைச்சி கொண்டு போய்க்க சொன்னீங்க. நான் ஒருக்கா பாடினேன், பாடைக்குள்ளே பிள்ளை பார்த்து பாடினாண்டு. நீங்கள் அந்த பாடின பாட்டு ஒருக்கா பாடி காட்டுங்க. எனக்கு குரல் வளம் இல்லை அவளுக்கு. இல்லை, அது பார்ப்போம் எவ்வளோத்துல இருக்குன்னு. மாடு கத்துற மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி இல்லை என்ன, அம்மாவுக்கு அந்த ரசனை இருக்கிறபடியே தான் பிள்ளைக்கு அந்த ரசனை வருது. ஒற்று பிரச்சனையும் இல்லை, பாடுங்க, நல்லா இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இப்போ நீங்கள் ரசித்து கேட்டு பிடிச்ச பாட்டை ஒரு சில வரிகள். என்ன தங்கச்சி அவன் படிக்கத்தான் போறா, அவன் பாட்டு படிக்கத்தான் போறா. இப்ப ஒரு வரியோட சொன்னீங்க.
பன்னீர் தூவுது இந்நேரம் பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அது எண்ணம் மாறுது கண்ணோரம் பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். பாட்டுகளை வந்து ரசித்து கேட்பீங்க நீங்கள் இசையில் நல்ல ஆர்வம் இருக்குது. அதால தான் பிள்ளையிற பாட்டை வந்து இனம் கண்டு பிள்ளைய நீ படிப்பியம்மா உன்னால் முடியும் படியன்னு சொல்லி அவ தோண்டி இருக்கிறீங்க. அப்படியே தங்கச்சி? அப்படித்தானே? ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிற நீங்களா? ஸ்கூல்ல படிக்கிறது. ஸ்கூல்ல என்னென்ன எல்லா பாட்டுக்கும் மூளை தான் கூப்பிடுவாங்களா? மட்டும்தான் பாடுறது. அப்படி முன்னுக்கு போய் 2 படிப்பீங்க. அந்த அந்த ஸ்டேஜில் மேடை கூச்சம்னு சொல்லுவோம். அதெல்லாம் இந்த வயதுலேயே எல்லாம் போயிட்டு இப்போ ஸ்டேஜில் ஏறி படிக்க வழி நடந்தால் கூட்டி கொண்டு போவேன். ப்ரோக்ராம் வந்திருந்தாங்க சிறுவந்தா நடத்தியா பள்ளிக்கூடத்துக்கு மகளிர் தினம் எல்லாம் கூட்டி போய் பாட வச்சு அப்போ எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க. இதில் வந்து நல்ல பாடக்கூடிய பிள்ளை அப்படின்னு சொல்லி அங்கே இதில் மாங்குள சந்தியில் கேட்கலையே கடையொன்றில் ஜெயந்தாவா என்ன பேர் உங்களோட பேர்? மாலினி இல்லை வேறு ஏதோ ஒரு பேர் இருக்கா? ஜெயந்தியா இல்லை ஜெகந்தா அப்படி ஏதோ பேர் சரியான அவங்களுக்கு எந்த பேர் சரியா தெரியாது. ஆனால் பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. பாடுறாங்க இப்படி ஒரு பிள்ளை பாடமன்றது தெரியும். தங்கச்சியும் அப்படி உங்களை மாதிரி பாடுவா? உங்களோட சேர்ந்து படிக்கிறவாவா? அவன் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறா. அப்போ எதிர்காலத்தில் ஒரு பெரிய சிங்கராக வரணுமன்றதான் விருப்பம். அப்படியா தங்கச்சி? இல்லை வேறு எதுவும் கனவுகள் இருக்கா? எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். என்ன ஒரு நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். நீங்கள் இப்போ சொன்னதை தான் செய்திருக்கிறீங்களான்னு நான் பாட்டு பாடி பெரியளா வந்தோடனே எல்லாரும் என்னைய பார்த்து கை தட்டி உச்சல் போட்டு அதில் விருப்பம். எல்லார்ட்ட பாராட்டையும் கொண்டு போகணும். நான் நல்லா பாடி அது இப்பயே நீங்கள் வேண்டிட்டீங்க தான். நிறைய கைதட்டுகள் நிறைய பாராட்டுகள் காணாது பத்தலை. அப்படித்தானே? ஒரு பாட்டு பாடணும் அதான் என்னோட ஆசை. இந்தியாவில் மேடையில் போயிட்டு ஒரு பாட்டு பாடணும். ஜட்ஜாக்கள் எல்லாம் எப்படி பாடுறா எப்படி பாட்டு எப்படி படிக்கணுன்றதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதான் என் ஆசை. இந்தியாவில் போய் அந்த சீந்தமிழ் அந்த இந்த வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்காக தான் காத்திருக்கிறீங்க அங்கே அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி. அப்போ தங்கச்சி அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இப்போ இன்னும் அடுத்த ஒரு அழகான பாடல் ஒன்று தாங்களேன். என்ன பாட்டு இருக்குது உங்கள்ட்ட கைவசம் இருக்கிற? நீதானே நீதானே நாள்தோர் படிங்க பாப்போம். நல்லா வருமானு நினைக்கிறேன். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம் உறவு ராகம் இதுவோ இது உதயமாகி வருதோ உனது தாகம் விளைய இது அடிமையான மனதோ நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் ஊற்று போலவே பாட்டு வந்ததே உன்னை கண்டதாலே பாவை என்னையே பாட வைத்ததே அன்பு கொண்டதாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உந்தன் காந்த கண்ணே நன்றி சொல்லியே என்னை சேர்க்கிறேன் இன்று உந்தன் கையில் எந்த நாவல் தீருமோ உந்தன் பாத பூதையில் இந்த ஜீவன் கூடுமோ உந்த நாத வேள்வியில் எண்ணம் நீ வண்ணம் நீ இங்கு நீ எங்கும் நீ நீதான் தெய்வம் நீதான்
செல்வம் கீதம் சங்கீதம் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எப்போ பாடமாக்கின பாட்டு? பழைய பாட்டு. முதல்ல இப்போ எத்தனை நான் ஒரு வருஷம் பண்ணேன். இப்போ 6ஆம் ஆண்டுண்டா 11 வயது. இப்போ 6ஆம் ஆண்டு ஆள். இப்போ 7ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறா. 5ஆம் ஆண்டில் தான் பாட வலிக்கிட்டது, பாட்டுன்னு இறங்கினது. என்ன மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாடமாக்குவீங்களா இல்லை பாட்டை கேட்டுக்கொண்டு? சொல்லி இந்தியாவில் படிக்குது இப்போ சூப்பர் சிங்கர்ல. ஓ சரிகம்பாலே படிக்குது. அந்த பிள்ளோட படித்த பாடம் தான் இது. அந்த பிள்ளை படித்த பாட்டு எடுத்து தான் நான் அடிக்கடி கொடுக்குறது. அந்த பிள்ளை நல்லா படிக்குது. சாரா சுருதின்னு சொல்லி அங்கே இருந்து அந்த பாட்டை எடுத்து ஃபோனில் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் லிரிக்ஸ் எல்லாம் பாடமாக்கி போட்டு என்னென்ன பாடல் வரிகள்னு முதல் பாடமாக்குறீங்களா இல்லை பார்த்து? சிலதுக்கு எழுதும், எழுதி பாடமாக்கும். சிலதுக்கு எழுதாம பாடமாக்கும். கரோக்கி போட்டு படிக்கிறேன். நீங்கள் கரோக்கி போட்டு படிக்க செட் ஆகி வரும். இப்போ நாங்கள் கரோக்கி யூஸ் பண்ண இல்லாது. என்னென்னா எங்களுக்கு காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து வரும். யூடியூப்பில் வந்து போட இல்லாது. போட்டால் சொல்லுவாங்களே என்ன இன்னொரு ஆள்ற பாட்டை நீங்கள் பாடிட்டீங்க இந்த மாதிரி. இதை விட வேறு என்ன பாட்டு புதுசாக ரசிகர்களை கலைக்குதா? பாட்டு படிக்கிறது நானும் படிக்கணும்னு, ராகமாக படிக்கணும்னு கஷ்டப்பட்டு படிப்போம். ஒரு கட்டத்தில் மூச்சடக்கும். அதை எப்படி நாங்கள் தவிர்த்து கொள்வது? மூச்சடக்காமல் எப்படி பாடுறது? மூச்செடுக்காமல் பாடுறேன்னா முதல்ல பயப்படக்கூடாது. பயம்தான் காரணமா? நான் பயப்படுறேன்றீங்களா? பயம்தானே காரணம்? மூச்சடக்கிறதுக்கு பயம்தான் காரணம். அது வேற டெக்னிக் ஒன்றும் இல்லை. அப்படியா? சொல்லுங்கள். இல்லை உங்களோட நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீங்க, அதில் தான் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்குறேன். பாடிக்கொண்டிருக்கிற ஆள்கிட்ட கேட்குறது தான் முறை. சொல்லுங்கள் என்னென்று. நான் ஒரு சிறந்த பாடகனாக வரணும். நான் சில பாட்டுகளை இழுத்து கொண்டு போய்க்க இந்த குரல் இங்கே இருக்கிற குரல் வந்து வேறு இடத்துல வேறு மாதிரி மாறிடுது. அதை மாற்றுறதுக்கு நான் எப்படி அதை பாடி பழகணுன்றதை பற்றி சொல்ல மாட்டீங்களா? கழுத்து முட்டை தண்ணிக்கு கத்துறது இல்லையா நீங்கள்? யாராவது சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரியா? தங்கச்சி இப்படி படிக்கணும், இப்படி செய்யணும், இதுதான் அப்படின்ற ஏதாவது கற்றுத்தந்தன்னு ஒன்றும் இல்லை? சங்கீத டீச்சரா? சங்கீத டீச்சர். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம். அது வந்து சரிகமப்பா வந்து இந்தியாவிலேருந்து நேரடியாக வந்து செலக்ட் பண்ணாங்க. சரிகமப்பா 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு. அப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் தெரியாமல் போயிட்டோம். யூடியூப்ல பார்த்துட்டு, டிக்டாக்ல பார்த்துட்டு போயிட்டோம். அப்படி எங்கே இது இப்படி ஒரு நிகழ்வுண்டாலும் நீங்கள் அதை கூட்டி கொண்டு போயிருவேன். நானும் அண்மையில் வந்து ஒரு தெரியப்படுத்தி இருந்தேன். நான் பாடல் திறமையால் இதுகளோட இருக்கிற உறவுகள் வந்து கூட்டி கொண்டு போனதுக்கு தான் கில்மிஷாலாம் பார்த்தேன். கில்மிஷா மற்றது அந்த ஹரி சொல்லி புதுசாக ஒருத்தர் மேசன் வேலை செய்து கொண்டு இருந்தார், அவர் பாடினார். அப்போ எல்லாரும் பார்த்துட்டு எல்லாத்தோடையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி. சரி. அப்போ என்ன மாதிரி தங்கச்சி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து இப்போ பாட்டு படிப்பம் பண்ணிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டீங்களா? நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது. தங்கச்சி நீங்கள் பாட மாட்டீங்களா? தங்கச்சி ஒரு பாட்டு ஒன்று பாடி விடுங்க. அக்கா படிக்க தங்கச்சி படிக்க தெரியாட்டி அது ஒரு மாதிரி இல்லை பார்ப்பாங்க. படிங்களா ஒரு பாட்டு உண்டு. என்ன பாட்டு தெரியும் தங்கச்சிக்கு? தங்கச்சி எப்போ பார்த்தாலும் பாடிட்டு இருப்பா. அந்த பிட்டுக்கு மண் சுமந்து. வாங்க தங்கச்சி. பிட்டுக்கு மண் சுமந்த வெறும் சிங்கள பாட்டு ஒன்று பாடமாக்குனா ஸ்கூல்ல பாடமாக்குனா நாளைக்கு ஏதோ ப்ரோக்ராம் ஒன்று நடக்குதாம். அதை ஆமியில் வராங்கன்னா சிங்கள பாட்டு பாடணும்னு சொல்லி பாடமாக்குனா அதை படிச்சு காட்டுங்க. எங்க பாப்போம் படிங்களா? ஏதாவது ஒரு பாட்டு உண்டு. இப்படி வைக்கப்பட்டா என்ன மேடையில் படிப்பீங்க? சும்மா நார்மலா படிச்சு விடுங்க. சரி. தங்கச்சி வைக்கப்படுற காரணத்தால் வந்து அக்காவே அடுத்த பாடலையும் வந்து பாடுவா. தொடர்ச்சியாக நான் பாடுங்கன்னு சொல்லி பிள்ளைய கலைக்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். பாடுவாவா? ரைட். அப்போ ஒரு பாட்டு ஒன்று படிங்க, நான் கேட்போம்.
என்னுயிரே யாவும் நீதானே கண்ணிரண்டில் நீ இருந்து பார்வை தந்தாயே உறவென்று சொன்னால் நீதானே உதிரத்தில் ஆடும் பூந்தேனே தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ 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 செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ சொக்க தங்கோ. நல்லா நல்லா எதை எடுத்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாமா? பாட கேட்டுக்கொண்டே இருக்கலாமா? அப்போ அம்மா பாடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு இருப்பாவா? ஆ ட்ரைனிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறது தானே. பின்னேரத்தில் படிப்பில் எப்படி? படிப்புலையும் அதே அளவுக்கு கவனம் இருக்குதா? அளவுக்கு பரவாயில்ல. ஆ நல்லா படிக்கிறான்னு சொல்லல, அது அளவுக்கு பரவாயில்ல. இப்போ இது பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். படிப்புலையும் ஒரு இதில் போய் நிப்பாட்டி கொண்டு அதை இதையும் வழக்கைக்குள்ள ரெண்டும் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளாகவும் பெரிய ஒரு இடத்துல இருப்பீங்க. அப்போ அந்த நேரம் இந்த நாங்கள் எல்லாம் வந்து நிற்கணும். என்ன நாங்கள் அந்த நேரம் ஒரு யூடியூப்பில் உங்களை வந்து இன்டர்வியூன்னு எடுத்தோம்னு சொன்னால் இல்லை உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லையே. அப்படி வருவீங்க, வளர்ந்து வருவீங்க, ஒன்று கொஞ்சம் யோசிக்க தேவையில்லையா? திறமை இருக்குது உங்கள்கிட்ட. திறமையை நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு திறமை இருந்தால் அதை வளர்த்துக்கொள்ளணும். இன்னும் மென்மேலும் அதை பயிற்சி செய்து இன்னும் வளர்த்துக்கொள்ளணும். நீங்கள் நல்ல ஒரு இதில் இருக்கிறீங்க. சங்கீதத்திலேயே ஆர்வம் காட்டி அதை முழுமையாக வந்து கற்றுக்கொள்ளுங்க. சிறந்த பாடகியாக வந்து வருவீங்க. தங்கச்சியிட குரலை வந்து கேட்டிருப்பீங்க. இங்கே உள்ள உறவுகள் கூட வேலை வச்சு நீங்கள் ஒரு மியூசிக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த லிரிக்ஸ் நல்லா வேறு குரலுக்கு ஏற்ற செட் ஆகி இப்படி ஒரு குரலில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் வேலை கூப்பிட்டு இது செய்யலாம். இவை வந்து மாங்குளத்தில் இருக்கணும். மாங்குளம் இது இங்கே தான் நிரந்தரமாக இருப்பீங்க. நிரந்தரமாக இங்கே தான் 2 பெண் பிள்ளைகளோட வந்து இருக்கிறா. அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறா. அதில் வர்ற வருமானத்தில் பிள்ளைய ரசித்து பிள்ளைய எங்கே இசை நிகழ்ச்சி நடந்தாலும் அதை கூட்டி கொண்டு போகிற ஒரு தாயாக வந்து இருக்கிறீங்க. அதில் தான் அவள் தன் மகளை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வர ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிற ஆசையில் அவளோட அம்மாவுக்கு இருக்கிற ஆசை தன் ஒரு மகளை சிறந்த பாடகியாக வந்து கொண்டு வரணும்ண்டு. தங்கச்சியும் அதை மாதிரி ஆகி நான் காட்டுவனம்மா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. என்ன அப்படியா? வேற என்ன பாட்டு தெரியும்? நீ எங்கே நண்பே, அந்த குஷ்புட பாட்டன மீண்டும் மீண்டும் மீண்டும். இதையா டிக்டாக்ல போட்டுருக்குறீங்க? டிக்டாக் என்ன ஐடியில் இருக்கு? என்ன பேரில் வச்சுக்கிறீங்க? மாலினி என்ற ஐடியில் டிக்டாக்ல வந்து போட்டிருக்கிறான் அந்த பாட்டு பாடி. சரி, அந்த பாட்டை இருக்க பாடுங்களேன் பார்ப்போம். நீ எங்கே என் அன்பே மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும். நீ எங்கே என் அன்பே நீ இன்றி நான் எங்கே. மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும். உந்தன் அன்பு இல்லாது எந்தன் ஜீவன் இல்லாது நீ எங்கே நண்பே. நீ இன்றி நான் எங்கே. சிட்டி சிட்டி அந்த டியூன் ஒன்று வருமே, படிங்க. அதான் வருது. விடுகிற வரையினில் கதைகளை படித்ததை நினைத்ததே நினைத்ததே. முடிகிற கதையினை தொடர்ந்திட மனம் இங்கு துடிக்குதே துடிக்குதே. கதையிலே கனவிலே உறவுகள் உணர்வுகள் உருகுதே உருகுதே. பிழை இல்லை வழி இல்லை அருவிகள் வெளிகளில் பெருகுதே பெருகுதே. வாழும்போது ஒன்றாக வாழ வேண்டும் வாவா. விடியும் போது எல்லோர்க்கும் விடியும் இங்கு வாவா. உந்தன் அன்பு இல்லாது எந்தன் ஜீவன் இல்லாது நீ எங்கே
நீ இன்றி நான் எங்கே ஆ அந்த டியூன் அங்கே போய் கொண்டு என்ன பண்ணுது டீனி 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 டீ சூப்பர் சூப்பர்டா. மியூசிக்கோட படித்தா இன்னும் ஒரு வேறு லெவல் தூக்கல்ல வந்து இருக்கும். நாங்கள் வந்து இது அதை மியூசிக்கை சேர்க்க இல்லாதன்றதால பிடிச்சதுன்னா அந்த தவையிலக்காரரை கொண்டு வந்தால் கூட அடித்து கொடுத்துருப்பார். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைக்கும் வந்து இன்னும் இதாக வந்து இருந்திருக்கும். பாடைக்குள்ளே மியூசிக் இல்லாமல் பாடுறது கொஞ்சம் கஷ்டமானதில் தான். அப்புறம் வேறு என்ன தங்கச்சி சொல்ல நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கதைங்க நம்ம இப்படி வெக்கப்பட்டா இப்படி பாடுறதுக்கு மட்டும்தான் அவளுக்கு வெக்கம், கதைக்கு தானே வெக்கம். அப்படியா? காரை இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க, அங்கனையே வச்சுட்டு வாங்கன்னு தான் சொன்னீங்க. என்ன அப்படியா சொன்னீங்க? காரை இங்கே கொண்டுறாதீங்க, அங்கனையே வச்சுட்டு வாங்க. உள்ளுக்கு வராது என்ன ஒரு பெரிய காணி. நீங்கள் அந்த பிள்ளை நெட்வொர்க் பிரச்சனையால தான் நீங்கள் வந்துருக்குறீங்க. என்ன இல்லாட்டி நீங்கள் இருக்கிறது இப்போ தான் வேலையில் சேர்ந்துருக்குறீங்களா இல்லை இதுக்கு முதலே? முதல்ல என்ன வேலை செய்து வந்தீங்க? பிரிஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும் முக்கியம், மற்றது பாட்டு படிக்கிறா முக்கியம். அதுக்குள்ள இருந்துட்டு வேலைக்கு வேலை நிரந்தர வேலையோ? இல்லை, நிரந்தர வேலை, கிளீனிங் வேலை. நிரந்தர வேலை. பெருசாக ரெண்டுகள் எடுப்பாங்க நினைக்கிறேன். அது அப்படியோ? அது சில நேரம் எங்களை வேலையிலிருந்து விளத்துறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அரசாங்க உத்தியோகக்காரங்களுக்கு அந்த வேலை வந்துட்டா எங்களை சில நிரந்தரமாகவும் ஆக்குவாங்க. என்ன அப்படியா? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அரசாங்கத்திலேருந்து வேலைக்காக நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க தானே, அவங்கள போடுறாங்க. எங்களை வந்து கம்பெனிக்கு தற்போதைக்கு எடுத்திருக்காங்க. அவர் இங்கே இந்த இதுதான் இடமோ? இந்த இடம் தானே, மாங்குளம் தானே? உங்களோட கணவர் அவர் ஒட்டி சுட்டான். அப்போ நீங்கள் திருமணம் செய்து அங்கே இருந்த நீங்கள் திருமணம் செய்ததால தான் நீங்கள் வந்த நீங்கள். எனக்கு இங்கே ஊரெல்லாம் எதுன்னு தெரியாது, எங்கே இருக்குது மாங்குளம் யாழ்ப்பாணம்லாம் தெரியாது. அவர் தான் அங்கேருந்து இங்கே கல்யாணம் செய்து கூட்டிகிட்டு வந்தவர். நீங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து போய் கொண்டு வந்தார். ஒரு 3 வருடத்துக்கு முதல் 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருந்தாலும் தன் பிள்ளைய இன்னும் திறமையாக இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்துல கொண்டே நிப்பாட்டணுமன்ற ஒரு ஆர்வத்தோடு வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு தாயாக வந்து இருக்கிறேன். நான் பார்த்த அளவில் வந்து கதையை கேட்டதில் இந்த தன் வேலையில் இதுகளெல்லாம் கடந்து அடுத்த ஒரு உலகம் அவாக்கு வந்து யாருன்னு கேட்டால் தன் மகளுக்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்புகள் பாடல்கள் இதுகள் கிடைக்கல மினக்கட்டு இங்கே இருந்து போகிறா, எல்லா இடத்துக்குமே போகிறா. அப்போ அடுத்த உலகம் உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே மகளை பாட வைக்கணும். இங்கே எங்கட மாங்குளத்தில் பாடணும். 2 ஒரு இசைக்குழு வந்தாலும் பாடணும். காசு இல்லை, முக்கியம் பாடணும்ன்றதான் இந்த ஆசை. பாடணும். இந்த இசைக்குழு இசை கச்சேரிகள் இதுகளை வந்து நடத்தி கொண்டிருக்கிற உறவுகளும் வந்து அவையில வந்து எங்களுக்கு காசு முக்கியம் இல்லை, புள்ள நல்லா பாடணும். எந்த இசைக்குழு என்ன மாதிரி யார் எங்கே பாடணும்னு சொன்னால் இப்போ நான் வேறு யாக்கள்கிட்ட வருவேன், புள்ள பாட வைக்கிறேன். எனக்கு சரியான விருப்பம் புள்ள பாடுறதுன்னா பிள்ளைக்கு ஒரு அழகான பாடுற குரல் வளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால நினைக்கிறேன் பாட வைக்கணும். பிள்ளை எந்த மேடையிலையுமே வந்து பாடணும். நீங்களும் இசை நிகழ்ச்சிகள் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் இந்த இசை குழுக்கள் வந்து இருக்கிறீங்க, அவையிலும் வந்து அவாவுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கலாம். அதோட சேர்த்து இல்லை அவைகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். இப்போ ஒரு பேமெண்ட்டும் வந்து பிள்ளைக்கு வந்து நீங்கள் கொடுக்கல ஒரு நிகழ்ச்சின்னா நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி ஒரு இன்ன பாட்டுகள் நீங்கள் படிக்கணும்னா அதை பாடமாக்கிட்டு வருவானே. அவருக்கு அந்த இசை குழுவில் பாடினா தான் அவருக்கு அந்த பயம் தெளியும். நல்ல ஒரு பாடகியாக வர்றதுக்கு வந்து முதல் ஒரு மேடை அவருக்கு தேவை. அப்போ எங்களுக்கு வந்து யாழிசை மேடையை குடிச்சிச்சு, அது தூரம் தானே.
பக்கத்துல ஏதாவது மேடை ஏறி பாட வாய்ப்பு கிடைச்சா அது பெரிய ஒரு வாய்ப்பா வந்திருக்கு. வாய்ப்பா வந்திருக்கு. எதிர்காலம் நல்ல அமையும். என்ன எதிர்காலத்துக்கு இப்ப 10 வயசு 11 வயசு அவ இந்த வயசுல ஒரு மேடையில ஏறி பாடுறான்னா 20 வயசு வரும்போது அவக்கு அது பெரிய சந்தோஷமான விஷயமா தானே இருக்கு. இல்லை, அதை விட நல்ல டேலண்டா வந்துருவா, தன்னை வளர்த்து கொள்வா. பல இப்போ ஒரு 11 வயது, இப்போ ஒரு வருஷம் தான் நம்ம அதை ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறா. நீ படிக்கணும் பாடணும்னு சொல்லி. அப்போ அவன் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாடிக்கொண்டிருக்கிறா. நானும் என்ன சொல்கிறேன்னா, இங்கே உள்ள இசைக்குழுக்கள் இதுகளில் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் வரிவினம். அப்போ படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்கலாம். அப்போ இன்னொரு பாட்டை படித்து சந்தோஷப்படுத்துவோமா? என்ன பாட்டு படிக்கலாம் இனி? வேறு என்ன பாட்டு? இதயம் எல்லாம் அம்மா கேட்குற பழைய பாட்டுகளை தான் படமாக்கி இருக்கிறீங்க. கடைசியா வந்த பாட்டுல என்ன பாட்டு தெரியும்? அப்பத்த பாத்தி அப்பத்த தேனா படிப்பாவா? படிங்க. அண்ணன பாத்தியா அப்பத்த கேத்தேனா அப்பாத்தி தோ அப்பாக்ஸையே. வாவ், சூப்பர். அது நான் எங்களை காதலை வந்து கேட்குறது அன்னத்தை பாத்தின்னு சொல்லி அவள் படித்தேன். நாங்கள் எங்களுக்கு கேட்குறது அப்பத்தை பாத்தி அப்பத்தை தேத்து. உண்மையிலேயே அந்த பாட்டை செட்டியாட இதில் அந்த உச்சரிப்பை கேட்டு நல்லா கிராய்ச்சப்போ எனக்கு கேட்குறது பிறகு வந்து கேட்க பிறகு அந்த பாட்டை கேட்டுருக்குறேன்னு அந்த உச்சரிப்பு அப்படி தான் வரும். ஆனால் எங்களுக்கு எங்களோட தமிழில் ஒரு அப்பான்ற ஒரு வாசனை வர்ற மாதிரி இருக்குது. அதை விட ரெண்டிங்கான சாங் வேறு என்ன? கண்டாவர சொல். இது கண்டாவர சொல்லுங்க. அது பழைய கர்ணனை கையோட கூட்டிகிட்டு பாருங்க. அது இவங்க எல்லாம் படித்து அதை படித்து தான் ரெண்டானவங்க. என்ன அதை விட வேறு இப்போ எல்லா பாட்டுகளும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு சில பாட்டுகள் ஃபுல்லாக ஹெவியாக ஈர்த்துரும். அப்படி நீங்கள் நல்ல உங்களுக்கு நல்ல அடிபட்டு போன பாட்டாக இருக்கணும். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை. கைவீசம்மா கைவீசு கடைக்கு போ. எங்க படிங்க பாப்போம். சரி, நீங்க சொல்றீங்க, படிங்க பாப்போம். கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன் உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். இது கண்கள் நனையும் பாடல் என் நெஞ்சின் உறவின் தேடல். இல்லாத வண்ணம் நானா இறைவா உன் நியாயம் தானா விதியா. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன் உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். பூமியிலே மீண்டும் வந்து புன்னகைக்க வாய்க்குமா? நான் துளைத்த நாட்கள் எல்லாம் மறுபடியும் மலருமா? எந்த உள்ளம் ஏங்குதே தந்தை தாயை தேடுதே வழிகள் கூடுதே. துள்ளி திரிந்த காலங்கள் பள்ளி சென்ற நேரங்கள் நெஞ்சம் கேட்குதே. சூப்பர் சூப்பர். அந்த கைரட்டுற இது வந்து டவுன்லோட் பண்ணி போட்டு அதை வந்து இடையில பழகுறீங்க, சரியா? ஓகே. இப்போ வந்து ஒரு மேடை நிகழ்ச்சி மாதிரி இருக்கும். உங்களை வெளியே இருந்து இந்த இசையோட இது இருக்கிறவே உங்களோட டேலண்ட்டை புரிஞ்சு கொள்ள வேணும். நம்ம ஒரே தொனியில் உள்ள பாடல்கள் எடுக்கலாம். இப்போ இது வேறு ஒரு ஸ்டைலிஷான பாட்டு. இது படிக்கிறது கஷ்டம். இப்போ சாதாரணமாக எல்லாராலையும் படிச்சிட முடியாது. நீங்கள் முதல் படித்த பாட்டுகள் நானும் படிப்பேன். இதை படிங்கன்னா இதே மாதிரி படிக்க முடியாது. யாராலையெல்லாம் செய்ய முடியாது. அங்கே செய்ய வந்துருச்சு.
தண்ணி கொண்டு குடிச்சிட்டு படிப்புமா லைட்டாக தண்ணி கொண்டு குடிச்சிட்டு படித்தா நல்லா இருக்கும் உங்களோட கிச்சன் இன்னும் தண்ணி எடுக்கலாம் என்ன 2 மாசமா தேன் உண்மையாவா உண்மையா கொடுக்குறேன்னா 2 மாசமா எல்லாரும் சொன்னாங்க ஒரு போத்தல் தேனை வாங்கி போவோம். தேனும் பேரிச்சம்பழத்துல தேன்ல பேரிச்சம்பழத்தை போட்டு 3 பேரிச்சம்பழம் கொடுக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விடிய வெள்ளலாம் கொடுக்குறேன். கொடுத்து கொண்டு வரீங்க ஒரிஜினல் தேன் தானா ஒரிஜினல் தேன் தான். தேனில் கலப்படம் செய்கிறாங்களா அதுதான் பிரச்சனை மற்றபடி அது ஒரிஜினல்ல சீனி கலந்து தந்தாங்க மறுபடியும் நான் ஒரு அக்கா சொல்லி வாங்கினேன் காப்போத்தல் தான் கிடைச்சது தேடி தேடி அதான் ஆனால் மாங்குளத்தில் தேன் எடுக்கிறது ஈஸியான ஒரு வேலையை நினைக்கிறேன். அப்போ தங்கச்சி தேன் குடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க தானே வேறு என்ன செய்கிற நீங்கள் அதில் மாற்றம் தெரியுதா தேன் குடித்ததுக்கு பிறகு குரல் நல்லா வந்திருக்கா கொஞ்சம் அந்த பாட்டு படிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு கீச்சு குரல் மாதிரி ஒன்று வரும் பாட்டு எந்த பாட்டு படிச்சீங்கன்னா இடையில கீச்சு குரல் ஒன்று வரும் அந்த குரல் இப்போ வராது இப்போ நீட்டாக வருது இதுதான் எனக்கும் வருது நானும் படித்து கொண்டு இருக்க கீச்சு குரல் ஒன்று வருது அந்த துணி வந்து மாறி போயிடுது அப்போ தேன் தான் ஒரே மறந்து சரியா சரி நான் தேன் குடிக்கிறேன். அப்போ அதை விட வேறு என்ன ஸ்டைலிஷான பாட்டுகள் இருக்கு அப்போ நீங்கள் எந்த பாட்டு என்ன பாட்டு படிங்க எழுவாயா பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே ஆளாலவும் சீரிப்ப குத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெல்லுதையா காத்தோடு வாசம் கடெல்லாம் பாசம் உத்தாட்டோ நினப்பே உருதையா சால்சாப்பு வேணா வந்தேன் இல்லையா சாவையும் கூறு போட்டு கொள்ளையா. சூப்பர் நைஸ் வெரி நைஸ் சொல்லி வேலை இல்லை இன்னும் பாடல்களில் வந்து சிறப்பாக வந்து வரணும் அதை விட வேறு ஏதாவது பாட்டு ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பினும் கூடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் உன்முகம் பார்த்தால் தோன்றுதடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பூக்குதடி உன்னிடம் வாசம் கேக்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஸ்கூலில் படிச்சீங்களா இந்த பாட்டு என்ன நிகழ்வுக்கு படிச்சீங்க மகளிர் ஒளி விழாக்கா ஒளி விழாக்கு பிறகு ஆடக்கூடிய பாட்டுகள் வந்து என்ன பாட்டு தெரியும் அலேக்ரா 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 அலை அலையேக்ரா பாட்டு சொன்னீங்க தெரியும் வேறு என்ன பாட்டு
ஸ்பீடான பாட்டுகள் வேறு என்ன தெரியும்? இப்போ நல்ல ராகமாக எழுத்து படிக்க வேண்டிய பாட்டுகளில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறீங்க. தங்கச்சி 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 விரும்பிச்சு தங்கச்சி சொல்லியிருக்கிறேன். என்ன பாட்டு தங்கச்சி? பூங்குயிலே பூங்குயிலே அதா. அப்போ எங்க பாப்பா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருக்க, நான் எத்தனை நாளா நான் காத்திருக்க, நாளான கண்ணி பொண்ணையே நானும் வாடாத ரோசா தண்டியே, நாளான கண்ணி பொண்ணையே நானும் வாடாத ரோசா தண்டியே. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருக்க, நான் எத்தனை நாளா நான் காத்திருக்க, வாசலடி ஆன புது வீதியடி அசரத வாசலடி ஆன புது வீதியடி, இந்த பட்டத்தை யானையோடைய நீயும் பந்தயமா ஓடி வரைய, இந்த பட்டத்து யானையோடைய நீயும் பந்தயமா ஓடி வரைய. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருக்க, நான் எத்தனை நாளான காத்திருக்க. சூப்பர் சூப்பர் தங்கச்சி. வேற ஒரு பாட்டு ஒன்று எடுத்து கொடுங்க. அக்காவுக்கு ஒரு பாட்டு ஒன்று எடுத்து கொடுங்க டக்கண்டு. சாமி பாட்டு படிக்க சொல்லி. வேப்பிலை அப்படியா? அந்த பாட்டா? கண்ணாரி அம்மா வேப்பிலை அப்படியா? அதை படிப்பீங்கண்ணா? அடிச்சு விடுங்க, அதான் நல்லா இருக்கும். அந்த பாட்டு கொலவெறியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மா முத்து மாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கண்ணியம்மா எங்க சன்னியம்மா குங்கும கோதையில் அந்நிய சோதையில் செந்தூர தீவாணி சிங்கார குபதி வன்னிய சாணாச்சி சௌளம் பத்ரபதி சுண்டர நீலிய சௌந்தர மாளிய வள்ளியம்மா எங்கள் நள்ளியம்மா தங்க செல்லியம்மா ஆடி அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அனல் புருவத்தம்மா அனல் விருப்பத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையம்மா மண்மாரி பண்மாரி செல்லாயி சிலங்கோயி பருவக்கோரி மறிவா தாழ்வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா உத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதற்கு அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கோடு எனக்கு வீதிக்கு நீ தந்த சோதிக்கும் துன்பத்தை நீ வென்று மாற்றிடம்மா மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மரியாளும் உன்னை கேட்கிறேன் மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மரியாளும் உன்னை கேட்கிறேன் ஒரு தாழிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். இப்போ அதை விட வேறு இன்னும் ஒரு பாட்டு, வேறு என்ன ஸ்டைலிஷில் பிள்ளை நல்லா படிக்கக்கூடிய பாட்டுகள் இருக்கு? மாயம் செய்தாயோ நெஞ்சில் காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ மாயம் செய்தாயோ நெஞ்சில் காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ. அவ்வளோதானா? எல்லாம் முதல் லைனுகள் மட்டும்தானா? அப்படி ஓகே. அந்த பாடல் வரிகளை வந்து கேட்டு ரசிச்சு பொம்மை குட்டி அம்மாவுக்கு தாளேலோ தாய்ப்படும் பாடு விளை தான் அறியாது இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் தேடு பெற்ற தாய்ப்படும்
பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ தங்க கட்டி பாப்பாவுக்கு தாளேலோ பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ தங்க கட்டி பாப்பாவுக்கு தாளேலோ. சூப்பர் சூப்பர். தேனான் அடுத்த பாடல இருக்கா, பாடுங்க பாப்போம். இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவி நீயே இசையை மலராய் நாளும் சூட்டுவே. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடிதான் நாதம் தாளம் ஆனதே உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே. பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை எனது ஜீவன் நீதான் என்றும் புதிதே. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவே. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். அப்படி ஒரு மியூசிக் கொண்டு போவோம். பின்னால் நிறைய பாடல்களை வந்து படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பாடல் தங்கச்சியும் வந்து கலைச்சிருக்கிறேன். எப்படி கலைப்பாக இருக்குதா, இல்லை நான் எவ்வளோ பாட்டும் இன்னும் படித்து கொண்டே இருப்பேன் அப்படியா? இல்லை இது போதும். என்ன என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கதைக்கு தயங்குறீங்க? ஆ இன்னும் பாடு இன்னும் பாடணும். உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ம் எத்தனாம் தேதி பிறந்த நீங்கள்? 10ஆம் மாதம் 8ஆம் தேதி. 8ஆம் தேதியா? 8ஆம் நம்பர், நல்ல நம்பரா? 8ஆம் நம்பர். தங்கச்சி வந்து 8ஆம் நம்பர். அப்போ நினைச்சதை சாதிப்பாவா? நினைச்சதை சாதிப்பீங்க, ஒட்டு பிரச்சனையும் இல்லை. வேறு என்ன பாட்டு உங்களுக்கு நாங்கள் தந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? நாங்கள் கொடுக்குற பாட்டுன்னா என்ன பாட்டு கொடுக்கலாம் முரளி? மலையோரம் வீசும் காற்று மனசோடு. பிடிச்ச பாட்டா என்ன பாட்டா? ஆராரிராரிரோ கேட்டதம்மா நேரினில் வந்தது என் நிஜமா நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா நாடியும் மெல்லிசையாகுதம்மா பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா நெஞ்சமானந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா என் உயிரிலிருந்து பிரிந்த பகுதி எங்கே நான் இருந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் எங்கே ஃபுல்லாக படிக்கணுமா? வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தான் எனக்கென கிராம தேவதை தெம்மாங்கையும் திருக்கூத்தையும் நினைத்தாள் இனித்திடும் வாழும் நாள் வரை குழந்தைகள் கூட குமரியும் மாட மந்த மாருதம் வீசுது மலைய மாருதம் பாடுது பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும்
பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட சின்ன கிளிகள் பறந்து ஆட சின்ன கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சளை எடு தங்கச்சி 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 பொங்கல 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 வைக்க மஞ்சள மஞ்சளை எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பாட்டு படிக்க வலிக்கிட்டீங்க, நல்லா வந்து படிக்கிறீங்க. பாடல்கள் படிக்கிறதுலையே சில பாடல்கள் வந்து இப்போ கொடுத்த பாட்டெல்லாம் மிக அருமையாக வந்து பாடியிருந்தீங்க. சில பாட்டு எனக்கு தெரிஞ்சதில் வந்து எல்லாமே நாங்கள் வரியெல்லாம் எடுத்து படிச்சிட முடியாது, அங்கே உணர்வுகளும் இருக்குது. சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி தான் ஏற்றி இறக்கி அந்த சொல்கிற தொனி இப்போ என்னடா ஒரு ஆத்தா நீ இல்லைன்னா இது ஒரு ஒப்பாரி பாணியில் வந்து வருது. ஆத்தா நீ இல்லைன்னா ஆறு இருக்கா அந்த மாதிரி வர்றதும் இருக்குது. ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா, இது ஒரு ஒப்பாரி அந்த ஸ்டைலில் வரும். அதுவே வேறு ஒரு விஷயத்தை சொல்லிக்குள்ள இல்லை அம்மாவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அப்படின்னா அதோட தொனியும் உணர்வுகளும் குரலோட உணர்வுகளும் வந்து வேறுபடும். அதையும் மண்டையில் வச்சு அந்த வரிகளை வந்து நாங்கள் நல்லா லிரிக்ஸை வந்து கேட்டுட்டு அந்த வரிகளை என்ன அதை எப்படி சொல்லிக்கல அந்த உணர்வு எப்படி இருக்கும்னா அப்படி இன்னும் ரசித்து ஆழமாக போய் பார்க்குறது. அப்படி கேட்கலாம் சில பாட்டில் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்படி அந்த நாங்கள் அந்த விஷயம். ஆனால் தங்கச்சிக்கு நல்ல ராகம், அந்த இழுத்து படிக்கக்கூடிய தன்மை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நீங்கள் இப்படியே இதுலேருந்து போய்கொண்டிருப்பீங்களான்னு நீங்கள் ஒரு சிறந்த பாடகி பெஸ்ட்டாக வந்து நிற்பீங்க. சரியா? அம்மாவும் வந்து உங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்த்து கொண்டிருக்கிறார் 2 பிள்ளைகளையும். அம்மாவுக்கு ஒரு எதிர்காலம் பண்ணால் நீங்கள் தான் அதை உருவாக்கி கொடுக்க போகிறது. உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த திறமையை இன்னும் மென்மேலும் வளர்த்து கொண்டே போங்க. பல மேடைகள் வந்து ஏறணும், இந்தியா வரைக்கும் போய் சினிமா ஒரு பாட்டில் வருவீங்க, கட்டாயம் வருவீங்க. நம்பிக்கை இருக்குது தானே? உங்களோட திறமையை வந்து வளர்த்து கொள்ளுங்க. வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அம்மா ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அம்மாவுக்கு கொடுங்களேன் மைக்கு, அம்மா கதை கேட்டும். இல்லை, நாங்கள் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். நாங்கள் தான் பிள்ளை 2ஐயும் வளர்க்குறேன். இப்போ யாரும் இந்த பிள்ளைக்கு வந்து பாட்டு படிக்கிறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி யாரும் பாட்டு கிளாஸுகளுக்கு போகிறதுக்கு ஒரு டீச்சரை அரேஞ்ச் பண்ணி இவளுக்கு பாட்டு ஒழுங்கு முறையாக கற்றுக்கணுங்க. அதுக்கு ஒரு யாரும் ஹெல்ப் பண்ணுறது. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கிறது? எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா. ஒரு நாளைக்கு 1000 ரூபா, மாதம் 30,000. 30 நாள் வேலை இருக்காது. 30 நாள் வேலை வராது. கொண்டு போகிறனால லீவ் எடுக்கிறது தாங்க. மற்ற ஸ்கூல் தேவைகள் அது இருந்தால் லீவ் எடுக்கிறது. இப்படி ஒரு 20 நாள் இப்போ அப்படி தான் வரும். 25 நாள் மாதம் ஒரு 20,000 ரூபா வருமானத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட குடும்பத்தை, உங்களுக்கு பின்னணி உதவிகள் எதுவுமே இல்லை கேட்குற மாதிரி யாராவது ஒருத்தர் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு ஹெல்ப் பண்ணால் அது பெரிய உதவியாக இருக்கும். மற்றது பாட்டு படிக்கிறா, அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணால் பாட்டு முறையாக படிக்கணும், முறையாக பாட்டை கற்றுக்கணுன்றது என் ஆசை. அதுக்கு நாங்கள் நல்ல ஒரு ஒரு டீச்சரை நாங்கள் பார்க்கணுமெண்டா அது கொஞ்சம் சிலவாகும். அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பெரிய உதவியாக இருக்கும். பிள்ளைய ஒரு சிறந்த பாடகியாக வந்து உருவாக்குறதுக்கு இப்போ சங்கீத ஆசிரியர் ஒரு ஆளை நாடி சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஏசிக்காக ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து ஒரு இடத்த கட்டத்தை கடந்து வர முடியாது. இப்போ இவ இருக்கிற சொந்த காணி கிடையாது. நான் வந்து பார்த்ததில் அவளோட கணவரும் 3 வருடத்துக்கு முதல் விட்டுட்டு போயிட்டா. அப்போ போயிட்டார். அவர் வந்து விட்டுட்டு போனதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளீனிங் வேலையில் வந்து இருக்கிற. அதில் ஒரு 20,000 ரூபா சம்பளம், 20,000 25,000 ரூபாய்க்குள்ள அவளோட மாத உழைப்பை வந்து பார்க்கலாம். அதை வச்சுக்கொண்டு இந்த 2 பிள்ளைகளையும் படிப்பிச்சு கொண்டு அவாவையும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். யாராவது உறவுகள் உங்களுக்கு விரும்பினா கட்டாயம் யாரும் ஹெல்ப் பண்ணாலும் அதுவும் பெரிய விஷயமா இருக்கும். அது ஒரு உதவியாக இருக்கும். ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஸ் கொடுத்து படிப்பிக்கலாம். அதே மாதிரி இங்கே சுற்றுப்புற சூழலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கலன்னு சொல்லி இல்லை. உங்களோட உறவினர்கள் எல்லாரும் மலையகம் வந்து பார்க்குறவையா? அம்மா மட்டும் வந்துட்டு போவோம். அம்மா வந்துட்டு போகிறோம். அவள் வந்தவா வந்து இங்கேயே வந்துருந்து இது செய்கிற. இப்போ அவளோட நிலப்பாடு இப்போ உறவினரோ தெரிஞ்ச ஆக்கலன்னு சொல்லி யாருமே இல்லை. அது ஒரு நிலப்பாட்டை தண்டை பிள்ளையை வச்சு
வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அவள் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். யாராவது உறவுகள் நிறைய உறவுகள் என்னட்டையெல்லாம் ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு பொன்ராசுக்கு வந்து நிறைய பேரை எடுத்து கொடுத்துருக்குறோம் மாதம். அது மாதிரி தங்கச்சிக்கும் வந்து தங்கச்சியில் நல்ல கருத்தெடுத்து ஒரு மாதம் படிக்கிறதுக்கு ஒரு பொன்சார் ஒன்று கொடுத்தா சிறப்பாக இருக்கும். அவாவும் நாளைக்கு எதிர்காலத்தில் பெருசாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருக்கிறான். நாளைக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்தால் அதில் முன்னேறி வரணும். முன்னேறி வந்தால் சந்தோஷம். நம்ம உருவாக்கி விட்ட விஷயங்கள் உருவாக்கி வளர்த்து விட்ட ஆக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு தான் விருப்பப்படுவோம் எல்லாருமே. அதை வீண் போகிறதை யாரும் விரும்புகிறதில்லை. அப்படி திறமையானவர்களுக்கும் ஒரு டேலண்டோடு இருக்கிற பிள்ளைக்கு வந்து அதை நாங்கள் செய்யக்கூடாது. கட்டாயம் நாளைக்கு நாங்கள் உருவாக்கி விட்டால் இப்படி ஒரு ஆளை உருவாக்கி விட்டுருக்கிறோம்னு கை காட்டக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். சரி, நன்றி. பகிர்வின் ஊடாக உங்களோட ஆதரவை தாங்க. தங்கச்சிக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா பகிர்வின் ஊடாக உங்களோட ஆதரவை தாங்க. சரிதானே தங்கச்சி? இப்போ நன்றிகளை தெரிவித்து விடுவோமா? ஓ, நன்றியா? நன்றி.